ஆந்திராவில் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் வந்து அதுதான் நம்ம சிரஞ்சீவி சாரோட தம்பி. அவர் வந்து இப்போது அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர், அதாவது துணை முதல்வராக இருக்கார். அவர் வந்து நம்ம தளபதி விஜயை பற்றி வியந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் 15 வருஷமாக இங்கே இருக்கேன், என்னால் இப்போ வரைக்கும் தனித்து போட்டியிட்டப்ப ஒரு பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. நான் பெருசாக தனித்து போட்டிக்கிட்டப்பெல்லாம் என்னை தோக்கடித்து என்னை வீட்டில் உட்கார வச்சாங்க. கூட்டணி கட்சி வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஏதோ கொஞ்சம் வந்து நான் ஒரு துணை முதல்வராக ஆகியிருக்கேன். ஆனால் தமிழ்நாடு அரசியலை பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. தளபதி விஜய் அவர் ஒருத்தருக்காகவே வெறும் கட் அவுட்டு, ஒரு ஹாலோகிராம், இந்த மாதிரி விஜயோட ஃபோட்டோக்காகவே, அவரோட முகத்துக்காகவே ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு அன்பு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. அது பொறாமைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு நம்ம ரஜினி சார் சொல்கிற மாதிரி ஆச்சரியம் கலந்த சந்தோஷம். ஏன்னா அதை பொறாமைன்னு அவர் சொல்ல மாட்டார். ஆனால் இதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதை ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு நல்லது நடந்தால் அது எனக்குமே சந்தோஷம்தான். அது தமிழ்நாடுன்னு இல்லை, ஆந்திரான்னு இல்லை, இந்தியா முழுக்க எங்கேயா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தால் அதை வரவேற்கணும். அதுதான் நம்ம நாட்டு அரசியலுக்கு ஒரு நல்ல உதாரணம். இப்போ விஜய் சார் வந்திருக்காரு, அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசி முடிச்சிருக்காரு. பாருங்கள், நம்ம தளபதி விஜய் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்காரு அப்படின்னா, பக்கத்து ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே அவர் இப்போது சிஎம் ஆனது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது கொஞ்சம் வியக்கத்தக்க வகையில் பாராட்டணும். வருங்காலங்களில் இந்த டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எதுவும் இல்லாமல் ஒரு சிறப்பான ஆட்சி, டிவிகே ஆட்சியாக இருக்கணும்னு நினச்சி நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான் என்னோடய விருப்பம். அது டிவிகே அப்படின்னு கிடையாது, எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும். அது டிவிகே தான் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் முன்னால் வச்சு அவங்க வந்து ஆட்சி அமைக்கணும். அதுதான் என்னோட கருத்து.